மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஷார்ட்ஸில் என்ன பதிவு போட போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாக்கெட் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ஜாக்கெட் தச்சு வச்சுருந்தேன், அந்த ஜாக்கெட்டை வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. சமையல் ஆயிடுச்சா பாக்கியம் அப்படின்னு கேட்டாங்க. சமைச்சிட்டக்கா, சாம்பார் வச்சுருக்கேன், முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், வெண்டைக்காயெல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சுட்டேன். பச்சை மிளகா இருந்துச்சு, பச்சை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சைடுஸ் அப்படின்னு கேட்டாங்க. சைடுஸ் என்ன, செந்தூர மாம்பழம் இருக்குக்கா, அதை தான் இருக்குது, சாப்பிட தொட்டுக்கிற வச்சுக்கிறேனோ அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. அது என்ன செந்தூர மாம்பழம், நான் செந்தூரம்லாம் பார்த்ததே இல்லை, மாம்பழம்னு சொல்லு அப்படின்னாங்க. அட லூசக்கா, செந்தூர மாம்பழம்னா இந்த வருங்க இப்படி இருக்கும். செந்தூரம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், தோல் அழுத்தமாக இருக்காது. நம்ம நீல மாம்பழத்தில் வந்து தோல் அழுத்தமாக இருக்கும், மாவு மாதிரி இருக்கும், இது சர்க்கரையாக இனிக்கும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம், செந்தூரம்னா இப்படித்தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கிடுங்க, இதுதான் செந்தூரம் அப்படின்னு. சரிம்மா சரிம்மா அப்படின்னாங்க. இப்போ இந்த செந்தூர மாம்பழத்தை வச்சு தான் சாப்பிட போகிறேன், வாங்க இங்கே பார்த்துக்குங்க. செந்தூர மாம்பழத்தை அறுத்துட்டு வந்தாச்சு, கஞ்சி மோர் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு, வைகாசி வெயிலுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அமிர்தமாக இருக்கும். நீங்களும் மாம்பழம்லாம் கிடச்சா விட்டுறாதீங்க. வெயில் நேரத்துக்கு வந்து நம்ம தயிர் சாதம், பழைய கஞ்சி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செந்தூர மாம்பழமும் இந்த கஞ்சி சாதமும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.